ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். அதுக்கு சிம்பிளாக வீட்டை டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு சில DIY, அதுக்கப்புறமா ஒரு சில ஸ்வீட்ஸும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நிறைய டெக்கரேஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நான் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். அதுக்காக குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து கடையில் வாங்கியிருந்தேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். அதில் ஒரு பேக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைகிற மாதிரி அப்படியே போட்டு நல்லா பிசையக்கூடாது. இந்த விரல்களில் மட்டும்தான் பிசையணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்தால் போதும். நம்ம மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு அதை ரவுண்டாக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே பால் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு அந்த பேக்கெட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு 500 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். 800 கிராம் ஆட் பண்ணால் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஜீரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கம்மியாகவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். நல்லா பிசு பிசுன்னு ஆனால் போதும். ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். கம்மி பதம்லாம் வர தேவையில்ல. இந்த மாதிரி சிரப் மாதிரி ஆனதுமே அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்துட்டு கையில் நல்லா நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நான் தீபாவளிக்கு குலோப் ஜாமுன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சிட்டேன். அது பொறிச்சி எடுத்து சுகர் சிரப்பில் போட்டதும் இன்னும் டபுள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த முறை கொஞ்சம் சின்னதாகவே வந்து பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் அழுத்தி நல்லா பிசையும் போது இந்த மாதிரி கிராக் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 10-15 ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது. இந்த மாதிரி போட்டதுமே லைட்டாக பபிள்ஸ் வரணும். உடனே வந்து மேலே எழும்பி வரக்கூடாது. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே வெந்து வரும். இல்லைனா வெளியே மட்டும் நல்லா கலர் மாறிடும். இந்த மாதிரி குறைவான சூட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே அதை எடுத்து நல்லா சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குலோப் ஜாமுன் எல்லாமே. கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற விட்டாலே போதும். சுகர் சிரப்பில் நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடும். 1 ஹவருக்கு அப்புறம் இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா சூப்பராக ஜூஸியாக இருந்துச்சு. அந்த கலர் பார்க்கும்போது இன்னும் ஒரு நாள் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு அடுத்து உங்களோட சின்ன ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்துருப்போம், ட்ரே எல்லாம் வந்துட்டு உட்டனில் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். இதை பண்ணுறதுக்காக நான் ஒரு திக்கான கார்ட்போர்டு வந்து பேஸ்க்காக எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் ஸ்டிக் வச்சு தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் தான் வந்துட்டு ஒரு சூப்பரான லுக்கே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஐஸ் ஸ்டிக்ஸு இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு ஒரு 4 இது வந்துட்டு ஒரே லைன்லேயும், அதுக்கப்புறம் ஆப்போசிட் இதில் 4 அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த மாதிரி வந்து ஒட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அதே போல் எல்லாமே ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரே மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக ஒரு 4-5 ஐஸ் ஸ்டிக்ஸை வந்துட்டு ஒன்றா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கட் பண்ணாமல் அப்படியே ஒரே இதுவாக வந்துட்டு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த போர்டில் ஒட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி எல்லாமே ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹேண்டில் வேணும் இல்லையா? ஹேண்டிலுக்காக நான் வந்துட்டு 2 மணி வந்து எடுத்து அதை நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸை ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி 2 பக்கமும் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு
ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சூப்பரான லுக் வந்து கொடுத்துச்சு. உண்மையாகவே வந்துட்டு ஒரு வுடன் ட்ரே மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருந்துச்சுல. இதை டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி வந்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் திராட்சையும் இதில் ஆட் பண்ணி நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம செய்கிற ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுக்கும் போது நல்லா வாசனையும் நல்லா வரும். கொஞ்ச நாளைக்கு நல்லா வச்சும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 10 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு சுகர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் அந்த மாதிரி ரேஷியோ தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்தோன்னே அது எல்லாமே வந்துட்டு இந்த ரவையில் சேர்த்து கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லட்டு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பால் அதிகமாக ஊற்றி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நல்லா போக போக பார்த்தீங்கன்னா இறுக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நல்லா பால் ஊற்றி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பால் கம்மியாக வேணுன்றவங்களுக்கு முதல்ல லட்டு பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் நிறைய சேர்த்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வறுத்த ரவை ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா அதிலே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பால் ஊற்றி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. சீக்கிரமாக வந்துட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டியாக செஞ்சு நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஒரு குபேர பானைன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்துட்டு கார்த்திகை தீபத்தப்போ பார்த்தேன். ஸோ அதே மாதிரியே செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஒரு 3 பானை வந்துட்டு சைஸ் பெருசு சின்னது அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதில் ரெட் கலர் பெயிண்ட் அவங்க வந்து நல்லா டார்க் ரெட் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு என்கிட்ட இருந்த லைட் ரெட்டே வந்துட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டேன். ஃபுல்லாமே ரெட் கலர் கொடுத்துட்டேன். மேலே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து க்ரீன் அடிக்க போகிறோம். இதே மாதிரி 3 பானைக்கும் நான் அடித்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கலர் காம்பினேஷனாக எனக்கு வந்து பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மூடி மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அது பண்ணுறதுக்காக நான் க்ளே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ க்ளேயில் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக க்ளே வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மேலே ஒரு கோபுரம் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி மூடி மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பானையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பால் மாதிரி செஞ்சு அதை வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா ட்ரை பண்ண வச்சிடலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் பெயிண்ட் பண்ண பானைங்க எல்லாமே வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ணாடி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் இதெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மேலே வச்சுருந்த மூடியை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் டெக்கரேட் பண்ணி கடைசியாக ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நானே இந்த மாதிரி ஓனாக ஏதாச்சும் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.